தெலங்கானா 2G அறிக்கை, விலைவாசி, முசாஃபர் நகர் கலவரம் உள்ளிட்ட பிரச்சினைகளால் திங்களன்று பார்லிமென்டின் இரு சபைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டதால் அலுவல்கள் முடங்கியது. கடந்த வியாழனன்று துவங்கிய பார்லிமென்டின் குளிர்கால கூட்டத்தொடர் இரு எம்பிக்களின் மறைவு, நெல்சன் மண்டேலா மறைவு ஆகிய காரணங்களால் அடுத்தடுத்து 2 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டது. 3வது நாளான திங்களன்று லோக்சபா கூடியதும் பல்வேறு கட்சிகள் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பின. ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திர எம்பிக்கள் கோஷமிட்டனர். முசாஃபர் நகர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்கியிருந்த குழந்தைகள் பலியான சம்பவத்தை பகுஜன் சமாஜ் கட்சி எம்பிக்கள் எழுப்பி சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டனர். விலைவாசி உயர்வு பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என இடதுசாரி எம்பிக்கள் வலியுறுத்தினர். இதனால் சபையில் கூச்சல் நிலவியதால் சபையை சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். ராஜ்யசபாவிலும் ஆந்திர பிரிவினை, முசாஃபர் நகர் நிவாரண முகாமில் குழந்தைகள் இறந்த விவகாரம் போன்ற பிரச்சினைகளை எழுப்பி தெலுங்கு தேசம் பகுஜன் சமாஜ் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் சபையை ஒத்திவைப்பதாக தலைவர் ஹமீத் அன்சாரி அறிவித்தார். லோக்சபா மீண்டும் பகல் 12 மணிக்கு கூடிய போது 2G ஸ்பெக்ட்ரம் குறித்த பார்லிமென்ட் கூட்டுக்குழு அறிக்கையை அதன் தலைவர் PC சாக்கோ MP தாக்கல் செய்தார். பிரதமர் மன்மோகன் சிங், நிதி அமைச்சர் சிதம்பரத்துக்கு முறைகேட்டில் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் ஊழலுக்கு முழு காரணம் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசாதான் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அறிக்கை மீது விவாதம் நடத்த வேண்டுமென பாரதிய ஜனதா, மார்க்சிஸ்ட் நோட்டீஸ் அளித்த போதும் அதை சபாநாயகர் நிராகரித்தார். குரல் ஓட்டெடுப்பு மூலம் அறிக்கைக்கு ஒப்புதல் அளிப்பதாக சபாநாயகர் மீராகுமார் அறிவித்ததும் அதை கண்டித்து திமுக எம்பிக்கள் TR பாலு தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே தெலங்கானா முசாஃபர் நகர் பிரச்சினைகளால் கூச்சல் அதிகரித்ததால் சபை 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் கூடிய போதும் அமளியே நீடித்ததால் நாள் முழுக்க சபை ஒத்திவைக்கப்பட்டது. தெலங்கானா விலைவாசி உயர்வு பிரச்சினைகளால் அடுத்தடுத்து ஒத்திவைப்புகளை சந்தித்த ராஜ்யசபாவின் அலுவல்களும் நாள் முழுக்க முடங்கி போயின.